நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, உங்க சிஸ்டமோட கம்ப்யூட்டர் நேம், யூசர் நேம், ஹோஸ்ட் நேம் எல்லாம் எப்படி செக் பண்றது, அந்த ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன என்பது தான் பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். கமாண்ட் ப்ராம்ப்டை ஓப்பன் பண்ணுங்க. ஹோஸ்ட் நேம்னு டைப் பண்ணுங்க. இப்போ வர நேம் தான் உங்க கம்ப்யூட்டர் நேம். இந்த நேம் நெட்வொர்க்ல உங்க கம்ப்யூட்டரை ஐடென்டிஃபை பண்ண யூஸ் ஆகும். இப்போ கமாண்ட்ல whoamIன்னு டைப் பண்ணுங்க. அதுல ரையான்னு ஒரு நேம் ஷோ ஆகுது. அதுதான் கரண்ட்லி யூஸ் பண்ணுற யூசர் அக்கௌண்ட். கமாண்டுக்கு போங்க. அதுல c.user receiveன்னு காமிக்குது. இது யூசர் ப்ரொஃபைல் ஃபோல்டர். இது என்னதுன்னா, நான் வாய்ஸ் போடும்போது கொடுத்த நேம். அதுக்கு அப்புறம் நான் ரையான் நேமை சேஞ்ச் பண்ணாலும் அந்த ப்ரொஃபைல் ஃபோல்டர் நேம் சேஞ்ச் ஆகாது. ஆல் யூசர் அக்கௌண்ட் பார்க்கணும்னா கமாண்ட்ல நெட் யூசர்னு கொடுங்க. பாருங்க, எல்லா அக்கௌண்ட்டும் காணிக்கும். சரி, இப்போ கம்ப்யூட்டர் நேம் அண்ட் யூசர் அக்கௌண்ட் நேமை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல திஸ் பிசியை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் கொடுங்க. அப்புறம் ரீநேம் கொடுத்து ஜூனியர் டெக் எக்ஸ்ப்ளோர்ஸ் கொடுக்கிறேன். இப்போ ரீஸ்டார்ட் கேட்கும் கொடுங்க. இப்போ ஒன்ஸ் செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, நேம் சேஞ்ச் ஆகி இருக்கு. இனி யூசர் அக்கௌண்ட் நேமை சேஞ்ச் பண்ணலாம். கமாண்ட்ல நெட் TLWICன்னு கொடுங்க. ரையர் நேமை சேஞ்ச் பண்ணிட்டு ரைஃபான்னு கொடுக்கிறேன். அப்ளை அண்ட் ஓகே கொடுங்க. Now sign off கொடுங்க.
நேம் சேஞ்ச் ஆகிதான் இருக்கான்னு பார்க்கலாம். பாருங்க, ரைஃபானு சேஞ்ச் ஆகியிருக்கு. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் இந்த மாதிரி கம்ப்யூட்டர் டிப்ஸ், விண்டோஸ் டிப்ஸ் எல்லாம் பார்க்கணும்னா ஜூனியர் டெக் எக்ஸ்ப்ளோர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.